வெல்கம் டு ராக்ஸ்டார் வள்ளி கிச்சனர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பீஸா எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன பாத்துக்கலாம். இப்போ நம்ம என்னன்னா இது வந்து காஞ்ச மிளகாய் வந்து மிக்சில வந்து லைட்டா தூள் பண்ணி வச்சிருக்கேன். குடமிளகாய், கேரட், வெங்காயம், தக்காளி, நம்ம சிக்கன் 65 மாதிரி சிக்கன் 65 பொரிச்சு வச்சிருக்கோம். பன்னீர் கொஞ்சமா லைட்டா பொரிச்சு வச்சிருக்கோம். அது மஷ்ரூம், அது பச்சையாவே இருக்கு. தக்காளி, வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் வந்து ஓமம், இதுக்கு வந்து சால்ட், சர்க்கரை, இது வந்து ஈஸ்ட், இது வந்து பீஸா மாவுல போட்டு நம்ம பிசைஞ்சதுக்கு, இது வந்து சீஸ், இது வந்து கொஞ்சமா நம்ம வந்து டால்டா எடுத்துக்க போறோம். 2 ஸ்பூன் டால்டா எடுத்துக்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள. இப்ப வந்து நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு ஃபேன் வச்சாச்சு. இதுல வந்து நம்ம சும்மா ஒரு 2 ஸ்பூன் வந்து டால்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஈஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணா ஒரு சுடு தண்ணியில கொஞ்சமா இதுல வந்து ஆட் பண்ணிட்டு இங்க பாருங்க, இது சும்மா கொஞ்சோண்டு நான் வந்து 1/4 கிலோ ரவை தான் எடுத்திருக்கேன். அதனால இது பாருங்க கொஞ்சமா போட்டிருக்கேன் ஈஸ்ட். இதுல வந்து கொஞ்சமா வந்து சர்க்கரை, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டு, இது வந்து சுடு தண்ணி மட்டும்தான் ஊத்தணும். பச்சை தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது. ஹாட் வாட்டர் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சு இதுல நம்ம ஊத்திக்கலாம். இதை ஊத்தினோடனே கொஞ்ச நேரத்துல வந்து இது வந்து பொங்கி வரும். அவ்வளவுதான். இப்ப வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம சூடு பண்ணி இந்த டால்டா வந்து இப்ப இந்த மாவுல ஊத்திக்கலாம். இப்ப இதுல இருந்து இந்த மாவுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை, சும்மா ஒரு பிஞ்சு சால்ட். இப்ப இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா ஒண்ணு போல வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊத்திட்டோம் இல்ல நம்ம வந்து இந்த சுட சுட வந்து டால்டா ஊத்திட்டே பிசைந்த கூடாது. இப்ப வந்து சர்க்கரையும் இந்த சால்ட்டும் ஒண்ணு போல நம்மளுக்கு வந்து நல்லா ரெடி ஆகணும். ஒண்ணு போல நல்லா எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்ப சூடு பண்ணி வச்சிருந்த டால்டாவை இதுல ஊத்திக்கலாம். இருக்கட்டும். இப்போ வந்து இதுல வந்து நம்ம வந்து இந்த பீஸாவுக்கு தேவையான சாஸ் வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு 100 ml வந்து தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நான் ஒரு சின்ன தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, தக்காளி அப்படியே முழுசாவே இதை கட் பண்ணி வச்சு 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா சுண்டி வரல் சைஸ் இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 6 பல்லு பூண்டு, இது வந்து ஓமம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இதுல போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்ப இதுக்கு வந்து தேவையான வந்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா லைட்டா சர்க்கரை போட்டுக்கலாம். இது அப்படியே ரெடி ஆகட்டும். இப்ப வந்து நம்ம வந்து இப்ப ஈஸ்ட் வந்து நல்லா வந்து இது நல்லா நுரைச்சிக்கணும், பொங்கி வரும். அந்த சமயத்துல வந்து நம்ம ஊத்திக்கலாம். இப்ப கை வச்சு பாருங்க, ஆறிடுச்சு பாருங்க. இப்ப இந்த நேரத்துல வந்து இந்த டால்டா வந்து நம்ம நல்லா அழகா வந்து ஒண்ணு போல நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் கூட ஊத்திக்கலாம். ஆனா டால்டா ஊத்தும் போது நல்லா பப்பிஷா நல்லா அழகா புசு புசுன்னு வரும். இப்ப பாருங்க, இந்த ஈஸ்டும் இந்த சுகரும் நம்ம போட்டு வெதுன்னு வச்சிருந்தோம். இப்ப அந்த தண்ணி வந்து நம்ம இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சூடு இருக்கான்னு பாத்துக்கங்க. இது லைட்டா சூடா தான் இருக்கு.
இப்போ வந்து நம்ம சுட சுட கொஞ்சோண்டு பால் வச்சிருக்கோம் வெதுன்னு, அந்த பாலை ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா அழகா பால் ஊத்தி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஊத்திடாதீங்க, பிசைஞ்சிட்டு பத்தலைன்னா ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க, இந்த பதத்துல வந்து நம்மளுக்கு மாவு வரணும். இந்த பதத்துல வந்தோடனே இதுல வந்து கொஞ்சமா வந்து நம்ம எண்ணெய் விட்டு இது வந்து ஒரு 1 hour வந்து ஊறட்டும் மாவு. இது போல் ஒரு வெள்ளை துணி எடுத்து நம்ம வந்து ஈரமாக நனைச்சிட்டு இது மேலே வச்சு அழகாக நம்ம வந்து மூடி விட்டுடணும். இது மூடி விட்டுட்டு அப்படியே 1 hour வந்து நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி இதை தனியாக வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த சாட்ஸ் வந்து பாருங்கள், நம்ம வேக வச்ச வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம நல்லா அழகாக தண்ணி இல்லாமல் சுண்டி இது போல் வர நேரத்தில் நம்ம எடுத்து நல்லா இதை ஆறிடுச்சு பாருங்கள், அதுலேயே வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இதை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டு போல் நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து அந்த அவிச்சதை வந்து நம்ம அழகாக வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ அரைச்சதை வந்து நம்ம அதே பேனில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்ச வந்து இந்த பேஸ்ட் வந்து இதுக்குள்ளே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது போல் ஒரு டபராவை எடுத்துட்டு அதில் இங்கே வாங்க. இப்போ இது போல் வந்து உப்பு கொட்டிக்கிங்க. உப்பு கொட்டிட்டு இது போல் ஒரு வளையம் இருந்தால் அது வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இது வந்து மூடி போட்டுக்கலாம். இது மூடி போட்டு இது வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம வந்து பீஸா ரெடி பண்ணலாம். இது மூடிட்டு அப்படியே இருக்கோம். இப்போ நம்ம பீஸா ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ பாருங்க, நம்ம ஊற வச்ச மாவு வந்து இது போல் அந்த துணியை எடுத்துடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நல்லா வந்து இங்கே பாருங்கள், நல்லா அழகாக ஊறி போயிடுச்சு. இது 1 hour நல்லா ஊற வச்சேன் அந்த மாவை. இந்தமாரி ஊற வச்சுட்டு இது போல் அழகாக ஒரு ரவுண்டு கொஞ்சம் மாவு எடுத்து மைதா மாவு எடுத்து தெளிச்சு விட்டு இப்போ ஊற வச்ச மாவு எடுத்து நம்ம வந்து அழகாக வந்து இங்கே பாருங்கள் இது போல் ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. தட்டு வச்சுட்டு நல்லா அழகாக அப்படி எண்ணி விட்டுட்டு நல்லா அழகாக நம்ம துணி துவைக்கிற மாதிரி நல்லா மாவு போட்டு நல்லா பசந்துக்குங்க. கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அழகாக மாவை நல்லா மறுபடியும் நல்லா அழகாக
இது சாஃப்டாக ஊறி இருக்கு. இது போல் நல்லா துணி துவைக்கிற போல் நல்லா அழகாக மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. இப்போ பாருங்க மாவு வந்து இது போல் இந்த பதத்தில் வரணும். இந்த பதத்தில் வந்து இதை நம்ம நல்லா அழகாக உருட்டிக்கலாம். இது போல் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றி இது எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்குங்க. எல்லா இடத்துலையும் ஒன்று போல் வர போல் பண்ணி விட்டுட்டு இதை லைட்டாக வந்து மேலே வந்து மைதா மாவு லைட்டாக தூவிக்குங்க. இந்த மைதா மாவு லைட்டாக தூவிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் இருந்தால் இது போல் அழகாக போட்டுக்கணும். பட்டர் ஷீட் போட்டு இந்த பீஸா மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கீங்களா அந்த மாவு எடுத்து நல்லா தட்டி வச்சுருவேன். மாவு வந்து இந்த ஓரத்தில் வந்து இப்படி லைட்டாக வந்து சுருட்டி விட்டுக்குங்க. இப்போ வந்து இந்த ஃபோர் ஸ்பூனால் நம்ம வந்து இப்படி ஒரு ஓல்ஸ் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். இப்போ இதை குத்தி முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து சும்மா லைட்டாக ஆயில் எடுத்து இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணுற மாதிரி நம்ம இது தடவி விட்டுக்கலாம். இந்த ஸ்பூனால் இந்த சைடு கட்டிட்டுங்க. லைட்டாக பண்ணி விட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண அந்த பீஸா சாஸ் எடுத்து நம்ம அழகாக தடவி விட்டுக்கலாம். எங்கே பார்த்தாலும் நல்லா கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் இது நல்லா ஒன்று போல் நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா அழகாக ஆர்கனைஸ் பண்ணிட்டலாம். நல்லா இது மேலே வச்சு விட்டுடலாம். மஷ்ரூம் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அதுக்கு மேலே அழகாக தக்காளி வச்சுக்கலாம். நம்ம வந்து கேரட் இப்போ வந்து நம்ம கேரட் வந்து கொஞ்சமாக வந்து அழகாக எங்கே பார்த்தாலும் நம்ம இது பண்ணி விட்டுக்கலாம். பன்னீர் வந்து நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கோம். அந்த பன்னீரை அழகாக இதில் வந்து நம்ம மேலாக்க அழகாக வச்சு விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் 65 பொரிச்சு வச்சுருக்கோம். அதையும் இதுக்கு மேலே அழகாக போட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதான். அந்த சீட்ஸு அழகாக பொடி பண்ணி மிக்சியில் வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து நல்லா அழகாக மேலாக்க தூவி விடலாம்.
நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் போதும். இப்போ வந்து நம்ம சீஸ் வந்து அழகாக அது மேலே வந்து இப்போ வந்து நம்ம அழகாக அது வந்து சீஸ் வந்து நம்ம அழகாக திரும்பி கொடுக்கலாம். சீஸ் மேலே லைட்டாக சில்லி இது வந்து தூள் பண்ணி போடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த உப்பையும் நம்ம அழகாக அடுப்பு வந்து சூடாக இருக்குது அதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இது நல்லா வந்து நம்ம மூடிட்டு ஒரு வெயிட் ஒன்று தூக்கி வச்சுக்கலாம். இது கூட ஒரு வெயிட் வச்சு ஒரு 20 நிமிஷம் இருந்தால் நம்ம திறந்து பார்க்கலாம். அழகாக வெந்துட்டு பாருங்கள். நம்ம வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அந்த வெயிட் எடுத்துட்டு வாங்க தட்டி எடுத்துட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ பாருங்கள் பீஸா பாருங்கள் அழகாக பீஸா நல்லா அழகாக வெந்து வந்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை அழகாக நெருக்க எடுத்துடலாம். நல்லா அழகாக நெருக்கா இது போல் அழகாக எடுத்துக்கங்க. இது பாருங்கள் அழகாக வந்துடுச்சு பாருங்கள் பீஸா. இப்போ பாருங்கள் அழகாக வெந்து போயிருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா அழகாக வெந்து போயிருக்கு பாருங்கள். இப்படி விட்டு அழகாக அதை பாருங்கள் அழகாக இது மாதிரி எடுத்துங்க. பாருங்கள் பீஸா ரெடி. பாருங்க பீஸா வந்து நல்லா அழகாக வெந்திருக்கு. நல்ல பப்பிஷாவும் இருக்குது. இங்கே பாருங்க பாருங்க பீஸா பாருங்க அழகாக கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்க. நான் செஞ்ச முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்க. பீஸா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் தட்டுங்க. தேங்க்யூ, வெல்கம்.